யாரும் மனசுல வைக்காத. எல்லாரும் உட்கார்ந்துக்கோங்க. லெட்ஸ் என்ஜாய் தி பார்ட்டி. கம் ஆன். ஓகே. படிக்காத பட்டிக்காடு மானத்தை வாங்கிட்டாளே. ஓகே வச்சிடுறேன். பாய். ஸ்ருதி. என்ன ரவி, ஆண்டி கிடைச்சிட்டாங்களா? இல்ல ஸ்ருதி, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அம்மா எங்க போயிருப்பாங்கன்னே தெரியல. யார்கிட்டயுமே சொல்லாம இப்படி கிளம்பி போயிட்டாங்களே. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? இல்ல, நான் ஆண்டிக்கு ஃபோன் பண்ணேன், அங்கேயும் வரலன்னு சொல்றாங்க. கண்டிப்பா மீனா வீட்டுக்கு போயிருக்க சான்ஸே இல்ல. வேற எங்க போயிருப்பாங்க? மம்மி, மம்மி, ஆர் யூ ஹாப்பி நவ? நீ എന്തായി ചെയ്തിരിക്കുന്നത്? നിനക്ക് എന്താ ബുദ്ധി ഇല്ലേ? ഞാൻ എന്തടി ചെയ്തത്? உனக்கு அறிவு இருக்கா? நீ பண்ண காரியத்தினால தான் ஆண்டி வீட்டை விட்டு போயிருக்காங்க. எடி കുറച്ച് സമാധാനായിട്ടിരിക്കെ. நான் என்ன பண்ணிட்டேன்னு நீ இப்படி கத்திட்டு இருக்க? எல்லாரும் ஹாப்பியா இருந்தோம். நார்மலா ஒரு விஷயம் கேட்டோம். அவங்க தான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹாப்பியா? யாருக்கு ஹாப்பி? அவங்க வீட்ல இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பார்ட்டி, டான்ஸ் பார்ட்டி எல்லாம் கிடையாது மம்மி. நீயும் நான் தப்பு பண்ண மாதிரியே பேசுற. இங்க சில பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் ஆடி பாடி சந்தோஷமா இருந்தாங்க. மம்மி, அது உனக்கு கேஷுவலா இருக்கலாம், ஆண்டிக்கு அப்படி இல்ல. அவங்க ரொம்ப ட்ரெடிஷனல் டைப். இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது மம்மி. அவங்க வீட்டை விட்டு சொல்லாம கொல்லாம போயிருக்காங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பாங்க. ஸ்ருதி, இப்ப இங்க கத்தி என்ன பிரயோஜனம்? முதல்ல அம்மா எங்கன்னு தேடணும். இல்ல ரவி, இவங்க எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸ்ருதி, நேத்து அவங்க செஞ்ச வேலையினால எங்களுக்கு தான் இன்சல்ட் ஆயிடுச்சு தெரியுமா? எல்லாரும் முன்னாடி அப்படி கத்துனாங்க. நீ தான் அவங்கள இன்சல்ட் பண்ணிருக்க. எடி, அவங்களுக்கே நீ சப்போர்ட் பண்ற. நீ இந்த வீட்டு பொண்ணு, அதை நீ மறந்துடாத. அதெல்லாம் எனக்கு மேரேஜ் ஆகுற வரைக்கும் மட்டும்தான். இந்த வீட்டை விட எனக்கு அந்த வீட்ல எல்லார் கூடவும் இருந்த அட்டாச்மெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இங்க இருந்தப்போ என்ன சாப்பிட்டியா தூங்குனியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். அங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. எனக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு செய்வாங்க. ஆனா நீ ஆண்டிய ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி எல்லார் முன்னாடி ஆட சொல்லி அவமானப்படுத்திருக்க. நீ எந்த நான் அவரை இன்சல்ட் செய்தது? நான் உங்களுக்கு நல்லதுதானே பண்ணேன். எது? இது நல்லதா? ஆமா, அவங்க இங்க வந்திருக்கும் போது ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணாங்க. எல்லார் கூடயும் அவங்களும் ஜாலியா இருந்தா அந்த லோன்லினஸ் மறந்துடுவாங்க. மனசுல ஏதாவது ஃபீல் இருந்தா கூட கொஞ்ச நேரத்துக்கு மறக்கட்டுமே தான் நான் அப்படி பண்ணேன். போதும் மம்மி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இதுக்கு ரீசன் வேற சொல்லிட்டு இருக்க. ஸ்ருதி, வேணா விடு. இப்ப நம்ம அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடணும். நம்ம எங்க அம்மாவை தனியா விட்டு போனதா பெரிய தப்பா போச்சு. മോനെ, നിന്റെ അമ്മനെ யாரும் இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கல. அவங்க இங்க வந்ததிலிருந்து டீ சாப்பாடுன்னு எதுவுமே செட் ஆகல. നോക്കും മോനെ, அவங்களுக்கு இங்க எதுவுமே செட் ஆகல. അതിന് ഞാൻ എന്ത് ചെയ്യാനാണ്? அங்கிள், இப்ப அத பத்தி பேச ஒண்ணும் ஆக போறது இல்ல. எனக்கு என் அம்மா எங்க போனாங்கன்னு ஒரே டென்ஷனா இருக்கு. ரவி ரவி, ஒருவேளை அங்கிளை தேடி போயிருப்பாங்களோ? இல்ல ஸ்ருதி, அம்மா கண்டிப்பா அங்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் அவங்கள பத்தி. ஹாப்பியா இருக்கியா? ஏன் இப்படி கேக்குற? நைட்டு எலி சத்தமே கேட்கல. ஆமால, நீ கொண்டு வந்து போன அதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மனோஜ், அங்க பாரு. என்னது அது? என்ன ரோகிணி இது? எலிய பூனை சாப்பிட்டுருக்குன்னு பார்த்தா அது கூட விளையாடிக்கிட்டு இருக்கு. பூனையும் எலியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு நம்மள மாதிரி. இந்த நேரத்துல யார் வந்திருக்கான்? ஸ்டாஃப்ஸ் யாராச்சும் வந்திருக்காங்களா? இந்த டைம்ல வரமாட்டாங்களே. டேய் மனோஜ், மனோஜ்,
மனோஜ் ஆண்டி இதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்காங்க? தெரியலையே. மனோஜ் ஐயோ ரோகிணி, உன்னை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்க போ. ஏய் மனோஜ் ஏய் எதுக்கு நான் போய் மறையணும்? சொன்னா கேளு. அம்மா திடீர்னு வந்திருக்காங்க. உன்னை பார்த்தாங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. சீக்கிரம் ஏய் போ, போ, மனோஜ் போ. ரோகிணி சீக்கிரம் ஏய் போ, மனோஜ் ரோகிணி, என்னடா போ. பண்ற? கதவை தர. இதோ வரமா. சீக்கிரம் வா. போ. ஏய் மனோஜ் மனோஜ் என்னடா கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரம்? இல்லம்மா, ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், சத்தம் கேட்கல. என்னம்மா திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க? ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே. என்னம்மா, என்னாச்சு? பார்த்தா உனக்கு புரியலையா? அந்த ஸ்ருதி வீட்ல இருக்க முடியல, அதான் கிளம்பி வந்துட்டேன். ஐயோ. ஏம்மா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? என்னாலலாம் அங்க இருக்க முடியாதுடா. பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. வீடாடாது குடியும் கூத்துமா. ச்சை. ஏம்மா, அப்படி என்னாச்சு? அதெல்லாம் சொல்ல முடியாதுடா. காசு இருக்குன்னா என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாங்களா? அவங்க பேச்சும் சாப்பாடும் அவங்க பழக்க வழக்கமும் எதுவுமே எனக்கு பிடிக்கலடா. என்னால பொறுக்க முடியாம தான் நான் இங்க கிளம்பி வந்தேன். பேசாம நான் இங்கேயே இருந்துடுறேன். இங்க எப்படிமா? நானே இங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கேன். நான் இருந்துக்கிறேன்டா. அவங்க வீட்டுல இருக்கிறதுக்கு இங்க எவ்வளவோ பரவாயில்ல. மா, அங்க ஸ்ருதி வீட்ல எல்லா வசதியும் இருக்குல்லம்மா. எல்லா வசதி இருந்தாலும் என் மனசுல நிம்மதி இல்லடா. இங்க எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அதான் நான் உன் கூடவே தங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, சரிம்மா, நீங்க முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு காஃபி ஆர்டர் போடுறேன். இதுதான் என் பையங்கிறது. நான் காலையில முதல்ல எழுந்ததும் என்ன பண்ணுவேன்னு உனக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு பாரு. அந்த வீட்ல பால்ல காஃபியே போட மாட்டாங்கடா. எப்ப பார்த்தாலும் கட்டன் சாயா, கட்டன் காப்பி எதோ போடுவாங்கடா. எதுவும் பிடிக்கல. ஏம்மா, காபி பிடிக்கல, நான் இப்ப கிளம்பி வந்த. காஃபியும் பிடிக்கல, அங்க இருக்கிற ஆளுங்களையும் பிடிக்கல. சரிம்மா, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நீங்க போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. நான் ஆர்டர் கொடுக்குறேன். ரோகிணி, 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 சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பு, கிளம்பு, கிளம்பு. என்ன மனோஜ் இப்படி விரட்டுற? ஐயோ ரோகிணி, சொன்னா கேளு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். போ. அம்மா வேற டென்ஷன்ல இருக்காங்க. உன்னை பார்த்தாங்கன்னா எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ அவங்களுக்கு பயந்துகிட்டே இருக்க பாத்தியா? சொன்னா கேளு ரோகிணி, கிளம்பு. அம்மா வந்துட போறாங்க. சீக்கிரம் கிளம்பு, கிளம்பு, கிளம்பு. என்னால முடியலடா சாமி. என்னாச்சு, என்னாச்சு? என் பேக். இந்த ஏன் ஹேண்ட்பேக் சொன்னேன்? ஐயோ, அது எங்க வச்சியோ தெரியலையே. எங்க வச்சு இருக்கு. கிளம்பு, 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 கிளம்பு. அம்மா, போ, போ, சீக்கிரம் போ. முடியலடா. இது நீ யூஸ் பண்ற டவல் தானே? ஆமாமா. ஆமா, அங்க என்ன பாத்ரூம்ல ஸ்டிக்கர் பொட்டு இருக்கு? அங்க எப்படி பொட்டு வந்துச்சு? என்னம்மா சொல்ற? இத பார்,